Hello friends, welcome back to my channel Rafisi Lifestyle. Sunday special layer chicken biryani எப்படி செய்யணும்ன்றது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலான ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை நீங்க இப்பதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லேயர் பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் கரெக்டா இருக்கும். ஸோ அரை உலக்கில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் நம்ம நார்மலாக முளையை கொதிக்க வைக்கிற மாதிரி தான் கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக தண்ணியை வந்து நான் இப்போ தான் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த கொதிக்கிற தண்ணியில் 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறலாம். லேயர் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பிரியாணி ஒரு பாதி அளவுக்கு மட்டும் குக் பண்ணி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம லேயர் செட் பண்ணும்போது மிச்ச பிரியாணியுமே சேர்ந்து குக் ஆயிரும். இதுக்கப்புறமா பட்டை கிராம் ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இது அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம எப்பயும் போல் வடித்து விட்டுருவோன்றனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்போட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு எப்பயும் போல் சாதம் வடிக்கிற மாதிரியே வடித்து எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்தராக பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம். வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகா, இதுக்கப்புறமா புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லியுமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கிராம் ஏலக்காய் ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோன்றனால 2வது எக்ஸஸாக சேர்க்க தேவை கிடையாது. ஸோ இன்றைக்கி எக்ஸஸாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். லேயர் செட் பண்ணுறதுக்காக ஒரு பாதி வெங்காயத்தை வந்து பொரித்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தனியாக நான் ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போது லேயர் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் தான் இன்றைக்கி லேயர் பிரியாணி செட் பண்ண போகிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் பட்டை கிராம் ஏலக்காய் ஒரு 2 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசியணும். இது கூடவே சேர்த்து நான் பச்சை மிளகாவையுமே சேர்த்து போட்டுக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிங்கனாலே வேகமாக குக் ஆயிரும் வெங்காயம் தக்காளி எல்லாமே. ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம லேயர் செட் பண்ணலையுமே இந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்து லேயர் செட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புதினா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கனால அந்த குவான்டிட்டிக்கு தக்கன தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் குவான்டிட்டியில் எல்லாமே சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி ஆல்சோ. ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்க்கும் போது ஃப்ளேமை ரொம்பவே லோ ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்கும்போது கறி சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த சிக்கனோட அளவு வந்து 1.5 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை தனியாக வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கலான்றதுக்காக இதில் வந்து கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் சிக்கன் எல்லாமே சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சிக்கன் உடையாத அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸுக்கு இதை அப்படியே செட்டில் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்க்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கூட தான் சேர்த்துருக்கேன். காரத்தோட அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றதுக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர வரைக்கும் நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வெறும் எண்ணெய் மட்டும் இருக்கிற கன்சிஸ்டன்சியாக வரும்போது தான் நம்ம லேயர் எல்லாமே செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சைட்லேயே நான் ரைஸ் குக் ஆனதுனால அதையுமே வடித்து எடுத்து வச்சுட்டேன்.
ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குன்றனால லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லேயர் செட் பண்ணுறதுக்கு கீழே அடியில் ஒரு கொஞ்சமாக மட்டும் சிக்கன் இருந்தால் போதும். ஸோ மீதி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக அடியில் செட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பீஸ் மட்டும் இருக்கட்டும். 3 லேயரை நான் வந்து இன்றைக்கி செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிரேவியோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். லேயர் செட் பண்ணுறதுக்கு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து கிரேவி இருக்குது. மேலே வந்து நான் ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா கலர் பவுட்ரை வந்து தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். 2 விதமான கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது சேர்க்கும் போது கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் பொரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லேயர். செகண்ட் லேயர் செட் பண்ணும்போது மேலே வந்து நம்ம கிரேவி பண்ணி வச்சுருக்க கறியை வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ரைஸை போட்டு இதே கன்சிஸ்டன்சி மெத்தடு தான் திரும்ப திரும்ப செய்ய போகிறோம். ஸோ 3 லேயருக்கு நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் வச்சிடலாம். எனக்கு ஆல்ரெடி கறி எல்லாமே ஃபுல்லாக குக்காகி இருக்கிறதுனால நான் விசில் வந்து போட்டுட்டு விசில் வர்றதுக்கு முன்னாடியே கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பாதி அளவுக்கு மட்டும்தான் குக்காகி இருந்துச்சுன்னா ஒரு விசில் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு லேயர் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 3 லேயரையும் செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் பால் சேர்த்துக்கிட்டேன். பால் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ரைஸ் அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் லேயர் செட் பண்ணதுக்கப்புறமா நான் கேஸில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு விசில் வர்றதுக்கு முன்னாடி நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான லேயர் சிக்கன் பிரியாணி இப்போ தயாராகிருச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்குன்றனால வாழை இலைக்கு பஞ்சமே கிடையாது. எப்போ வேணாலும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம். ஸோ இன்றைக்கி லேயர் பிரியாணிக்கு நாங்கள் என்னென்ன காம்பினேஷன் செட் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். நல்லா தலைவாழை இலை விரித்து தயிர் வெங்காயம் வச்சுருந்தோம். இதுக்கு காம்பினேஷனுக்கு கத்தரிக்காய் புளிக்கூட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த சிக்கனை எண்ணெய் கறி மாதிரி பொரிச்சிருந்தேன். நைட்டு சப்பாத்தி போட்டுக்கிட்டால் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான லேயர் பிரியாணியுமே இப்போ எடுத்து வச்சாச்சு இலையில். லேயர் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அடியிலேருந்து ஒன்று போல் தான் எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த லேயர் எதுவுமே தெரியாமல் போயிடும். சாப்பிட்டு பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு லேயர் பிரியாணி. கறியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரைஸுமே நல்லா சாஃப்டாக ஈவனாக வெந்திருந்தது. ஸோ இந்த லேயர் பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.